கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். எசேக்கியேல் 17:22 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். திரும்ப வாசிக்கிறேன் உங்களுடைய கவனத்துக்காக. எசேக்கியேல் 17:22 ஜெபத்தோடு கவனிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். ஆம், இந்த எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை, அந்த முடிவு வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, நாட்டுவேன் என்று அந்த வார்த்தை சொல்லுது. இன்றைக்கு நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தையின் தலையங்கம் நாட்டுவேன். யார் நாட்டுவார்? எதை நாட்டுவார்? அதை எதற்காக நாட்ட வேண்டும்? முக்கியமாய் எப்படியெல்லாம் நாட்டுவார்? இந்த நாட்டுவேன் என்கிற அந்த ஒத்த வார்த்தை அது ஒரு உறுதிமொழியின் வார்த்தையா இருக்கு. அதாவது வேதத்தின்படி சொல்ல போனா வாக்குத்தத்தத்தின் வார்த்தை. அதுக்கு வந்து உறுதிமொழி. நான் அதை செய்வேன்பா, நான் போய் கையெழுத்து வாங்கிருவேன், நீ பயப்படாத. நீ ஊருக்கு போறதுன்னா போ, நீ வர்றதுக்குள்ள நீ கொடுத்த அந்த வேலையை நான் முடிப்பேன், நீ வேணா பார். இப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க, ஒரு உறுதி கொடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் நாட்டுவேன். நாட்டுவேன் என்று சொன்னா ஆண்டவர் கலப்பை எடுத்துட்டு வருவாரு, ஏர் விழுவாரு, அப்புறம் தண்ணி பாய்ச்சுவாரு, மட்டம் தட்டுவாரு, அதுல ஒரு செடியை நாட்டுவார் என்பது அல்ல. இந்த நாட்டுவேன் என்பதே, உன்னுடைய சாட்சியை நான் நாட்டுவேன், உங்களுடைய மகிமையின் ஜீவியத்தை நான் நாட்டுவேன். அப்போ இங்க நாட்டுவேன் என்று சொல்லுவது யாரோ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சொல்லவில்லை, தேவாதி தேவனாகிய கர்த்தாதி கர்த்தராகிய அந்த ஆண்டவரே சொல்லுகிறார், நாட்டுவேன் என்று. சரி, ஆண்டவர் ஒரு கீழே இருக்கிற அல்லது அடிமட்டத்தில் இருக்கிற யாரையோ தூக்கி கொண்டு வந்து வேறு ஒரு இடத்துல நாட்டுகிறார். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அடுத்ததாக தேவன் எங்கே நாட்ட போகிறார்? அவர் நாட்டுகிற இடம் எது? அதே எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் அடுத்த வசனமாக 23ஆம் வசனத்தை பாருங்க. எசேக்கியேல் 17:23, இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டு. உயரமான பர்வதத்தில் ஆண்டவர் பாருங்க தன்னுடைய பிள்ளைகளை ஒரு கீழ்த்தரமான இடத்துல வைக்கணும், ஒரு கீழே நிப்பாட்டி வைக்கணும். அவங்க சாதாரண இடத்துலதான் காணப்படணும்னு விரும்பல. ஆண்டு விரும்புறாரு, என் ஜனத்தை, என் மக்களை, என் பிள்ளைகளை எங்க நாட்டுவேன்னா உயரமான பர்வதத்திலே அதை நாட்டு. பர்வதம் அப்படின்னாக்கா சொல்றோம், அது பெரிய மலைப்பாங்கான இடம், பயங்கரமான ஏற முடியாத மலைகள் நிறைந்த ஒரு இடம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த மாதிரி இடத்துக்கு பேர் தான்
இந்த உயரமான பர்வதம். அப்போ தேவன் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டால் அவர்களை எந்த அளவுக்கு உயர்த்துவார்னா, எசேக்கியேல் 17:23 சொல்லுகிறபடி உயரமான பர்வதம் அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். உயரமான சில மனிதர்கள் உயர்த்தப்பட்டதை நான் சொல்லுகிறேன். முதலாவது எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க. எலியாவும் எலிசாவும் ஒன்னாதான் ஊழியம் செய்யறாங்க, ஒன்னா போறாங்க, ஒன்னா வராங்க. ஒரு கட்டம் வரும்போது எலியா அக்கினி ரதத்திலும் அக்கினி குதிரையிலும் மேலே ஏறிட்டார். இப்போ பைபிள் சொல்லுது எலிசா கீழே இருந்து எலியாவை அண்ணாந்து பார்க்கிறான். அப்ப அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எலியாவை மேல உயரத்துல கொண்டு போய் உட்கார வச்சிட்டார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. அடுத்தது நீங்க யாத்திரையாகம புஸ்தகத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஆசாரியனாகிய மோசே, இந்த மோசைய ஒரு நாள் ஆண்டு மேல வாப்பா அப்படின்னு கூப்பிட்டார். அவரு மேல போனார். அப்புறம் கொடுமுடிக்கு வாழ்ந்தார். கொடுமுடிக்கு போயிட்டார். அங்க போனாதான் தெரியுது மோசையால் தாங்க முடியாத, எந்த மனுஷனுமே அங்க இருக்க முடியாத காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, முதலாவது அந்த மலை அதிருது. இரண்டாவது கர்த்தருடைய சத்தம் பயங்கரமா தெரிக்குது. மூணாவது அக்கினி இறங்கி வந்து அந்த மலையை சுத்தி எரிச்சிட்டு இருக்கு. நாலாவது மேக கூட்டம் அந்த இடத்தை அப்படியே சூழ்ந்துட்டு இருக்குது. அப்புறம் ஐந்தாவதாக பார்க்கிறார் சொத்துறோம், அங்கே பயங்கரமான கர்த்தருடைய மகிமை நிறைத்திருக்கு. இதுக்கு நடுவுல தான் மோசே இருக்கிறார். அப்போ இந்த மோசே எவ்வளவு மேல நாட்டப்பட்டிருக்கிறார், எவ்வளவு மேல உயர்த்தப்பட்டிருக்கார் பாருங்க. இப்போ மோசையோடைய அப்பா அம்ராம், அவரு கீழே இருந்து மோசைய இருக்கிற இடத்தை பார்க்கிறார். மோசையோட அம்மா யோகபேத், அந்த தாயாரு கீழே இருந்து மலைய அண்ணாந்து தான் பார்க்கிறாங்க. மோசையோட அண்ணன் ஆரோன், அவர் ஒரு ஆசாரியரா இருந்தும் சொந்த தம்பி மோசையா இருந்தாலும் அந்த தம்பியாகி மோசைய அண்ணாந்து தான் பார்க்க முடிஞ்சு. மோசையோட அக்கா சோதர மிரியாம், அவளும் தீர்க்கதரிசியா இருந்தும் அவ கூட இப்ப மோசை கூட போக முடியல. அவளும் மோசை இருக்கிற இடத்துல அண்ணாந்து தான் பார்க்கிறான். அப்புறம் மோசையுடைய சோத்திர 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களும் எங்க அப்பாவை அப்படின்னு பார்த்தாக்கா அங்க எங்கேயும் காணும். அவங்களும் அண்ணாந்து பார்க்கறாங்க, மலைக்கு மேலத்தான் இருக்காங்க. அப்புறம் மோசையோட மச்சனை ஓபா, அவன் தான் வழிகாட்டி. அவனுக்கு வனாந்திரத்துல எல்லாம் சந்து பந்து இண்டு இடுக்கெல்லாம் தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்ச அவன் கூட, அந்த ஓபா என்கிற மச்சான் கூட மோசைய அண்ணாந்து தான் பார்க்க முடிஞ்சு. அங்க இருக்காரா, அவ்வளவு உயரத்தில் இருக்காரா, எப்படிதான் நெருப்புல இருக்கிறாரு. கடைசியா இவங்க எல்லாருக்கும் மேற்பட்ட ஒரு மனுஷன் யாருன்னா எத்திரோ, மோசையுடைய மாமனார். அந்த மாமனார் தான் மோசையோட அம்மாவையோ அப்பாவையோ தம்பியோ அக்காவையோ யாருமே விசாரிக்காம நம்பி பொண்ணு கொடுத்தார். அந்த நம்பி பொண்ணு கொடுத்த எத்திரோ கூட மோசைய முகமுகமா பார்க்க முடியல. மோசை இருக்கிற இடத்த அண்ணாந்து தான் பார்க்க முடியும். எதுக்கு இதை சொல்றேன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை நாட்ட ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட இருந்தவங்களா இருந்தாலும் அண்ணாந்து பார்க்க வேண்டிய ஒரு நாள் வரும். உடன் ஊழியக்காரர்களா இருந்தாலும் ஒரு நாள் அண்ணாந்து பார்க்க வேண்டிய நாள் வரும். சொத்திரம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராலும் அவங்களும் உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டிய நாள் வரும். ஆண்டவர் நாட்டுவேன் என்று சொன்னா ஆழ குழி தோண்டி அதுல ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டைன்னு சொல்லி தென்னை மரத்தை குறித்து சொல்ற பழமொழி மாறி உங்களை அப்படியெல்லாம் நாட்ட மாட்டாரு. அவர் நாட்டுற இடமே உயரமான இடத்துல. முதலாவது சொன்னேன் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக சொன்னேன், இங்கு முதலாவது எலியாவை சொன்னேன், இரண்டாவது மோசையை சொன்னேன், மூன்றாவது நோவாவை பாருங்க. ஆண்டவர் நாட்டும் போது எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? முதலாவது தரையிலிருந்து தூக்குறார். இந்த தூக்குறது எதை குறிக்கிறது? உன்னை என் கரத்திலே ஏந்துகிறேன்.
அடுத்தது தண்ணியில மிதக்க வைக்கிறார். மிதக்க வைக்கிறது எதை குறிக்கிறது? நீ எதுவும் சூத்திர எந்த கல்லுக்கும் நீ இடற மாட்டான். மூன்றாவது அது அப்படியே மிதந்து மேல போகுது. கடைசியா அந்த பேரை எங்க போய் நிக்குது? அரராத் என்னும் மலைக்கு மேல் அல்ல, அந்த வசனம் சொல்லுது அரராத் என்னும் மலைகளுக்கு மேலே. மலைக்கு மேல கூட கிடையாது, மலைகளுக்கு மேலே. இப்போ கர்த்தர் நல்லவன். அந்த நோவா காலத்து வெள்ளத்தின் வடிஞ்சிருச்சு. யாராவது உயிரோடு இருக்காரானா தெரியல, எவனா ஒருத்தன் தப்புனானா தப்புலையா தெரியல. ஒருவேளை யாராவது உயிரோடு இருந்து தப்பி கரை சேர்ந்து இந்த பூமியில யாராவது இருக்காங்களா பார்க்கும்போது அவன் அப்படியே சுத்தி பார்த்து இருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்னுடைய கற்பனை தான், வசனத்தை சொல்லல. ஒருவேளை பார்த்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு மலைக்கு மேல ஒரு பெரிய மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு கூடாரம் தெரிஞ்சிருக்கும். அந்த கூடாரம் தான் பேழை. இப்ப அது எங்க இருக்குது? தரையில கிடையாது, மலைக்கு மேல கிடையாது, எல்லா மலைகளுக்கு மேல இருக்கு. அப்ப ஆண்டவர் ஒரு பேழைய கொண்டு போய் வைக்கிறது கூட எங்க வைக்கிறார்னா உயரமான பர்வதத்திலே கொண்டு போய் வைக்கிறார். அப்ப நீங்க கேட்கலாம், பழைய ஏற்பாட்டுல மட்டும்தான் கர்த்தர் நாட்டுவாரா? எலியாவையும் மோசையும் நோவாவை மட்டும்தான் நாட்டுவாரா? புதிய ஏற்பாட்டுல யாரையும் நாட்ட மாட்டாரான்னு கேட்டாக்கா, பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் நாட்டப்பட்டவர்கள் இன்னும் விசேஷமானவர்கள். அதுல ஒரு சிலரை நான் சொல்றேன். முதலாவது இயேசு கிறிஸ்து, அவர் நாட்டப்பட்டவர் தான். எப்படின்னாக்கா, கொல்கதா என்னும் மலையிலே அந்த சுதர் கபால ஸ்தலத்திலே உயர கொண்டு போய் எப்படி மலைக்கு மேல அவர் மரணத்துக்கு ஏறணுமோ, அதுக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவன் அவர் உயிரோடு இருக்கும் போது இன்னொரு மலைக்கு மேல ஏற்றி காண்பித்தார். அதுதான் ஒலிவ மலை. அந்த மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல அங்கு இயேசுவானவர் மலைக்கு மேல ஏறுகிறார். இப்போ மலைக்கு மேல ஏறியாச்சு, கூட பேதுரு இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார், யோவான் இருக்காங்க. ஒரு கட்டம் வரும்போது அங்க பேதுரு என்னமோ சொல்றா, ஒரு மேகம் வந்த ஒரு கூடாரம் போட்டு நல்லா இருக்கு. அவன் சொன்னா பாருங்க, அடுத்த செகண்ட் அங்க ஒரு அழகான மேகம் வந்து ஒரு கூடாரமா இறங்குச்சு. இப்ப மோசை பார்க்கும்போது முகத்துக்கு முகமா பார்க்க முடியல, அவன் அண்ணாந்து பார்க்கிறான், ஒரு கூடாரம் போல ஒரு மேகமே இருக்கு. அப்போ அந்த ஒலிவ மலையில உயர்த்தப்பட்டது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல சொந்த சீசர்களால் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு மனுஷ குமாரனாக, ஒரு தேவனாக இயேசு உயர்த்தப்பட்டார். அவரும் அங்கு நாட்டப்பட்டார். அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்திலே உயரத்துல நாட்டப்பட்ட உயரமான பர்வதத்தின் மேல் நாட்டப்பட்டவர்கள் யார் என்று கேட்டா, கர்த்தர் நல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுலை சொல்லும். ஏன்னா பவுலை மிஞ்சின எந்த சவுலும் கிடையாது. படிப்பிலும் சரி, அறிவிலும் சரி, நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டதிலும் சரி, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறதிலும் சரி, ரோமருடைய சட்ட பிரமாணத்தின்படி நடக்கிறதும் சரி, யூதர்களுக்கு யூதர்களாய் இருப்பதும் சரி, இஸ்ரவேலருடைய சத்தியத்தை சொல்றதுலையும் சரி, எல்லாத்துலயும் தேறின மனுஷன். அதனால பவுலை பார்க்கும் போதே எல்லா சீசர்களும் மூப்பர்களும் ஊழியர்களும் விசுவாச ஜனங்களும் எல்லாருமே அண்ணாந்து பார்த்தார்கள். அவருடைய ஊழியத்தை கவனிச்சு அண்ணாந்து பார்த்தார்கள். அநேகர் பார்க்கக்கூடிய அளவுக்கு, கவனித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பவுலுடைய ஜீவியோ இந்த இயேசு கிறிஸ்துவினால் மேல் உயர் பர்வதத்திலே நாட்டப்பட்டு இருந்தது. ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டுல இதை விட உயர்த்தப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை சொன்னேன். ஓ கர்த்தர் நல்லவை. இன்னும் பவுலை சொன்னேன். இந்த ரெண்டு பேரை விட இன்னும் உயரமான பர்வதத்தில் நாட்டப்பட்டது யாருனாக்கா, பத்மு தீவு யோவான் அல்லது அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த ரெண்டுமே ஒரு பேர் தான். அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் அல்லது பத்மு தீவு யோவான். இந்த யோவானுடைய உயரத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க வேற யாருக்குமே கிடைக்காத உயரத்தை இந்த யோவான் பெற்றிருப்பான். ஏன்னா பளிங்கு கற்கள் உள்ள கண்ணாடி கடலை பார்த்தது அவர்தான். அப்புறம் மாதந்தோறும் புதுக்கனிகள் கொடுக்கிற இடத்தை, மரங்களை பார்த்தது அவர்தான். பிதாவின் சிங்காசனத்தை போய் பார்த்தது அவர்தான். அவன் 24 மூப்பர்களை பார்த்தது அவர்தான்.
அப்புறம் கர்த்தர் நல்லவே, அங்கு இரவும் பகலும் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தன்னு பாடுகிற அந்த பணிவிடை ஆவிகளை பார்த்ததும் அவர்தான். ஆக மொத்தம் பிதாவை பார்த்தாரு, இயேசுவை பார்த்தாரு, கண்ணாடி கடலை பார்த்தாரு, தூதர்களை பார்த்தாரு, சிங்காசனத்தை பார்த்தாரு, மூப்பர்களை பார்த்தாரு, தண்ணியை பார்த்தாரு, கனியை பார்த்தாரு, கட்டடத்தை பார்த்தாரு, அளந்து பார்த்தாரு, சதுரமா இருக்கிறத பார்த்தாரு, உயரமா இருக்கிறத பார்த்தாரு, எல்லாம் ஒரே அளவா இருக்கிறத பார்த்தாரு. வேதத்துல இந்த மத்மத்தேயு யோவான் அல்லது அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் என்கிற இந்த தேவ மனுஷனை போல அந்த உயரமான பர்வதத்தில் நாட்டப்பட்டவர்கள் வேறு யாரும் இல்லை என்றுதான் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். வேற யாரும் கிடையாதுன்னு நான் சொல்லல. ஏன் அறிவுக்கு, என்னுடைய ஆவிக்கு தெரிந்தபடி உயரமான பர்வதத்தில் அருமையாய் நாட்டப்பட்ட ஒரு பிரதானமான தேவ மனிதர் என்று சொன்னா அந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான். இப்போ யோசிங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகாய் அவர்களை நாட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த எசேக்கியேல் 17:23 உயரமான பர்வதத்தில் நாட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இவர்களெல்லாம் நாட்டினாரா இல்லையா? இவர்களுக்கெல்லாம் தம்முடைய நாமத்தை கொடுத்தாரா இல்லையா? இவர்களையும் இவர்கள் செய்கிற வேலைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தாரா இல்லையா? அவர்கள் விரும்புகிறபடியே திரும்ப தள்ளப்படாதபடி இன்றளவும் அவர்கள் எல்லாம் உயரத்தில் வைத்திருக்கிறாரா இல்லையா? இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த ஆண்டவே, இத்தனை பரிசுத்தவான்களுக்கு வேத மனிதர்களுக்கு செய்த ஆண்டவே, இன்னைக்கு இரவுக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? எதற்காக உங்களுக்கு அதை செய்ய மாட்டார்? நான் சொல்றேன், கண்டிப்பா செய்வார். நோவாவுக்கே ஒரு உயரமான பர்வதத்துல கொண்டு போய் நாட்டுறாரு. எலியாவையே தூக்கிட்டு போய் உயரமான பர்வதத்தில் நாட்டுறாரு. இப்படி எல்லாம் அவங்களையே நாட்டுகிறாரு சொன்னா, இன்னைக்கு நீங்க அபிஷேகம் பெற்றவங்க, இன்னைக்கு நீங்க சாட்சிக்குரியவங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிடுவங்க, இந்த நல்ல குவாலிபிகேஷன் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால ஒவ்வொரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், நிச்சயமா என் ஆண்டவர் உங்களை நாட்டுவார். இரண்டாவதாக உயரமான பர்வதத்திலே கொண்டு போய் நாட்டுவார். எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க. எனக்கு என்ன பரிதாபம்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்ட சீசர்கள், 12 சீசர்கள் என்று சொல்லப்பட்ட அப்போஸ்தலர்கள், இவங்க இயேசுவோடு 3 வருஷத்துக்கு மேல கூடவே இருந்து அவருடைய எல்லாம் தெரிந்திருந்து கூட அப்போஸ்தலர் 1:9 இயேசுவானவர் உயர எடுத்துக் கொள்ளப்படும் போது இவங்க எல்லாம் அண்ணாந்து பார்க்கிறவங்களாத்தான் இருந்தாங்களே ஒழிய, அந்த இயேசு ஏறின இடத்துக்கு நானும் ஏறுவேன், இல்லாட்டி இயேசு உயரமா போயிட்டு இருக்க இடத்துக்கு நானும் போவேன், அல்லது சொத்துற இயேசுவுக்காக இதனை செய்து காட்டுவேன், யாராலும் ஒண்ணும் செய்ய முடியல. 3 வருஷத்துக்கு மேல இயேசுவோட இருந்தாச்சு, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியாச்சு, அவருடைய நடை உடை பாவனைகளை தெரிஞ்சாச்சு, அவருடைய சத்தியத்தை கேட்டாச்சு, உபதேசத்தை அறிஞ்சாச்சு. ஆனாலும் பாருங்க பரிதாபம், அவங்க அண்ணாந்து பார்க்கிற இடத்துலதான் இருந்தாங்களே ஒழிய கூட பறக்கிற இடத்துல அவர்களால் இல்லை. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கர்த்தர் நல்லவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:9 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1:9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். இப்போ இங்கே ஒரு விண்வஸ்திரம் தரித்த 2 தூதர்கள் சீசர்களை பார்த்து ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க பாருங்க.
அவங்க கேட்ட நறுக்கு கேள்வி என்ன கேள்வி? அந்த வசனம் சொல்லுது, 11ஆம் வசனம், ஓ கர்த்தர், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? நாம் இருக்கிற இடத்தில் நிற்கிறவர்கள் அல்ல, நீங்களும் நானும் பறக்கிறவர்கள். மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து அப்படியா, இது இப்படியா, பரவாயில்ல, என்ன நடந்துச்சு, யார பிடிச்சிங்க, எப்ப வந்துச்சு, ஆச்சரியமா கேட்கறது இல்லைங்க. நாம் போய் மற்றவருடைய உயர்வை குறித்து ஆச்சரியமா கேட்கறத விட நம்முடைய உயர்வை குறித்து அவர்கள் நம்மிடத்தில் வந்து ஆச்சரியமா கேட்கும். இன்னைக்கு நிறைய பேர் அண்ணாந்து பார்க்கிறவர்களாகத்தான் இருக்கிறாங்களே ஒழிய, என்னைய ஏன் மற்றவங்க அண்ணாந்து பார்க்கல அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க ஏன் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு என் நிலைமை இல்லை, அதற்கு என்னிடத்தில் என்ன பலவீனம் இருக்கிறது, என்ன பலட்சியம் இருக்கிறது, என்ன குற்றங்குறை இருக்குது யோசித்து அதை ஆண்டோட்ட அறிக்கையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மற்றவர்களை அண்ணாந்து பார்க்கிறவர்களாய் அல்ல, மற்ற எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு இடத்துல ஸ்தம்பிச்சு போய் நிக்காதீங்க, இதுதான் மார்க்கம், இதுதான் வழி, இதுதான் சரி, நிக்காதீங்க. அப்படி நீங்க நிக்கிறதா இருந்தா எபிரேயர் 12:1 சொல்கிறபடி இயேசுவை பார்த்து நிக்கணுமே ஒழிய, ஐயோ அவர்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பாருங்க, ஐயோ இவங்களுடைய டெவலப்மெண்ட்டை பாருங்க, ஐயோ அவங்க எவ்வளவு நல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க, ஐயோ இவங்களுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு, அவங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது, ஐயோ எப்படி இவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்லி மற்றவர்களை தயவு செய்து பார்க்காது. அதை கர்த்தர் விரும்புவதே கிடையாது. ஆனா நமக்கு ஒரு தாகம் வேண்டும், நமக்கு ஒரு வாஞ்சையும் விருப்பமும் இருக்க வேண்டும். என்ன தாகம், என்ன வாஞ்சை? ஓ இந்த பூமியிலே எசேக்கியேல் 17:22-23 படி உயரமான பர்வதத்திலே நான் நாட்டப்பட வேண்டும், ஆண்டவரை என்னை நாட்ட வேண்டும். நான் பாயில உட்கார்ந்து இருந்தது போதும், அந்த துணியை விரிச்சு அது மேல படுத்திருந்தது போதும், அல்லது சூத்திரம் பழைய வஸ்திரங்களை நான் பயன்படுத்தினது போதும். இனி அப்படி அல்ல ஆண்டவர், நான் உங்களுடைய சமூகத்துல இருக்கிறேன், நீர் என்னை நாட்டும். சாதாரண இடத்துல அல்ல, உயரமான பர்வதத்தின் மேல் என்னை நாட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. ஒரு ஊழியக்காரனா, வேதத்தை போதிக்கிறவனா, அதுவும் சத்தியத்தை உள்ளபடி சொல்ல விரும்புகிற மனுஷனா நான் சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் உங்களை நாட்டுவார். அது நல்ல இடத்துல கர்த்தர் நாட்டுவார். தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். முதலாவது பார்த்தோம் நாட்டுவே, இரண்டாவது பார்த்தோம் உயரமான இடத்திலே நாட்டுவேன். அதுதான் கர்த்தர் கொடுத்ததான கிருபையுள்ள வார்த்தை. மூன்றாவதாக இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 24:6 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் கேளாம் சொல்கிறோம். 6வது வசனம், எசேக்கியேல் 24:6 வசனம் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். இங்கு ஆண்டவர் நாட்டுகிறதுல மூணாவது ஒரு ஸ்தலத்தை, ஒரு ஸ்டெப்பை பார்க்கிறோம். எப்படி நாட்டுவார்னாக்கா 2 விதமான கற்களினால் நாட்டுவார். 2 கற்களை கொண்டு நாட்டுவார். அந்த 2 கல்லு என்ன?
எரேமியா 24:6 சொல்லுது, ஒன்று நன்மை என்கிற கல்லினால், இன்னொன்று பிடுங்க முடியாத கல்லினால். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை சோத்திரம் நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க தேவனால் ஒரு ஊழியத்துல நாட்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க தேவனால் ஒரு வேலையில நாட்டப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் தான் அந்த வேலையை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் அந்த வேலையில உங்களை வச்சிருக்காருனாக்கா, யார் வந்தாலும் அந்த ஊழியத்தை விட்டு உங்களை பிடுங்கவே முடியாது. எவ்வளவு பெரிய ஆலோசகர்கள், எவ்வளவு பெரிய பணம் படைத்தவர்கள் வந்தாலும் உங்களது வேலையை விட்டு அவர்களால் உங்களை பிடுங்கவே முடியாது. ஏன்னாக்கா, நீங்கள் நாட்டப்பட்டிருப்பது முதலாவது கர்த்தருடைய வசனத்தினால், இரண்டாவது உயரமான பர்வதத்திலே நீங்க நாட்டப்பட்டிருக்கீங்க. இப்ப மூணாவதா பார்த்தாக்கா, நல்ல ஆழத்துல கர்த்தர் உங்களை வேர்விடக்கூடிய அளவுக்கு நாட்டி இருக்கு. யாரும் பிடுங்க முடியாது. கர்த்தர் நல்ல காட்டத்தி மரத்தையே பிடுங்கினாலும் பிடுங்கலாமே ஒழிய, தேவன் நாட்டின இந்த மரத்தை பிடுங்குவதற்கு ஒருவராலும் கூட. ஏனென்றால் இது தேவன் நன்மைக்காகவே அல்லது நன்மை செய்வதற்காகவே இந்த நாட்டுகிற மரத்தை வைத்திருக்க, நன்மை செய்வதற்காகவே. இப்போ ஒரு சத்தியத்தை நான் சொல்றேன். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லது. நல்ல பைபிள் படிங்க, நல்லது. சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க, நல்லது. இன்னும் அபிஷேக கூட்டம் நடத்துங்க, நீங்க என்னமும் செய்யுங்க பிரதர். உங்களுக்கு என்னெல்லாம் ஆவில் நடத்தப்பட எல்லாமே பண்ணுங்க. ஆனா நீங்க செய்யற இவ்வளவு ஊழியத்தை விட, ஊழியத்திலேயே ஒரு சிறந்த மினிஸ்ட்ரி, நல்ல ஒரு பெஸ்ட் மினிஸ்ட்ரி, நல்ல ஊழியம் எதுன்னா மற்றவர்களுக்கு செய்யற நன்மை. அந்த நன்மை செய்யற ஊழியம் ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்காததும் எதிர்பார்க்காததுமான பெரிய பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இந்த நன்மை செய்யறதுலதான் என்ன ஆகிறாங்க, சோர்ந்து போய்விடுகிறாங்க. வேதமே சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்யணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை. ஆனா ஒண்ணு நான் உறுதியா சொல்லிடுறேன் பிரதர், உங்களுக்கு இருக்கிறதுல இருந்து நீங்க நன்மை செய்றீங்களா எனக்கு தெரியாது, இல்ல இருக்கிற கொஞ்சத்துல எடுத்து நன்மை செய்றீங்களா எனக்கு தெரியாது, இல்ல இல்லாமைக்கு மத்தியில எல்லாம் போனா போட்டு போ, சரி எங்க குப்பையிலையா போடுறோம், கர்த்தருக்கு தானே போடுறோம், போட்டு போ அப்படின்னு இல்லாமைக்கு மத்தியில இருக்கிறது எடுத்து கொடுக்கறீங்களான்னு நீ அது எனக்கு தெரியல. நீங்க எந்த காரியத்துல எதுல இருந்து கொடுத்தாலும் என்னுடைய அனுபவத்திலும் கர்த்தரோடு நடக்கிற பக்குவத்திலும் சொல்றேன், நீங்க செய்யற நன்மைக்கு ஏற்ற பலன் நிச்சயமா சத்தியமா வேதத்தின்படி அது உங்க வீட்டு வாசற்படியில வந்து பிரதிபலனா கிடைக்கும். நல்லது. பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்து கிடந்த காலத்துக்கு பதிலாக இனி நன்மை வந்து உங்க வீட்டு வாசற்படியிலும் வீட்டுக்குள்ளேயும் படுத்து கிடக்க வேண்டிய நாட்கள் இருக்கிறது. ஏன்னாக்கா கர்த்தர் மூணாவதா எப்படி நாட்டுகிறார், கர்த்தர் நல்லவே, நன்மை உண்டாக ஒருவரும் பிடுங்காதபடிக்கு, ஒருவரும் உங்களை அறுத்து போடாதபடிக்கு, ஒருவரும் உங்களை வெட்டி போடாதபடிக்கு. ஏன்னா யோவாஸ்நானகன் நல்ல ஊழியக்காரர் தான், நல்ல நிறைய பேர் ஞானஸ்நானம் கொடுத்தவர் தான். ஆனா அவர் கையில என்ன இருந்துச்சு தெரியுமா, கோடாரிய வச்சிருந்தாரு. யோவாஸ்நானகனுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அத்தி மரம் பார்க்க மாட்டார், ஒலிவ மரம் பார்க்க மாட்டார், இல்லாட்டி சொத்து ஜீவ விருட்ச மரம் பார்க்க மாட்டார். கனி கொடுக்கலையா, வெட்டு அதை, அவ்வளவுதான். அவ்வளோ பெரிய ஊழியக்காரர், ஒரு நல்ல தேவ மனுஷனு கையில கோடாரி வச்சுதான் அலைஞ்சார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டுவது.
ஆனா தேவனை பாருங்க, எல்லாரையும் வெற்றதுல மட்டும் கர்த்தர் குறியா இருக்கல, அவர் நாட்டுகிறதில் குறியா இருந்த. இப்ப மனுஷனுக்கு வெட்ட தெரியும், ஆனா தேவனுக்கு நாட்ட தெரியும். அந்த நாட்டுதல் அசைக்க முடியாத அளவுக்கு, அந்த நாட்டுதல் ஒருவராலும் பேர்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. இது கர்த்தருடைய பிரத்யட்சமான தீர்க்க தரிசன வார்த்தை. தாலி அறுத்தாச்சு, தாலியை பிடுங்கி எரிஞ்சாச்சு. திரும்பவும் தாலி கிடைக்குமா நீங்க நினைக்கலாம், நீங்க கிடைக்குமான்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதில், ஏன் கழுத்துல ஒரு காலத்துல ஒரு மனுஷன் தாலி கட்டினது கர்த்தர் நாட்டின நாட்டுதல் என்று சொன்னா, அந்த தாலி திரும்பவும் என் கழுத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. நீங்க நியாயாதிபதிகளை தேடாதீங்க, வழக்கறிஞர்களை தேடாதீங்க, கைலாகு கொடுக்கிறவங்களை தேடாதீங்க, ஓ சுத்திரம் இப்படிப்பட்ட தேடாதீங்க. ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. உங்க தாலி உங்க கழுத்துல திரும்பவும் ஏறும். ஏன்னாக்கா கர்த்தர் அதை உங்க ஜீவியத்தை நாட்டி இருக்கு. அப்போ எந்த மனுஷனும் உங்களோட வாழ்க்கையை நிரந்தரமா பறிக்க முடியாது. அது திரும்பவும் நாட்டுகிறது மட்டும்தான் தேவனுக்கு வேலை. கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் இந்த சத்தியத்தை பேசிட்டு இருக்கும் போதே ஆவியிலே ரொம்ப தெளிவா நான் உணர்றேன். இந்த செய்தி கேட்டுக்கிட்டே சிலர் ஆவியிலும் உள்ளத்திலும், அதாவது மனதளவில் அழுகையோடு இருக்கிறீங்க. நல்ல குடும்பத்துக்குள்ளதான் நான் வந்தேன், நல்ல குடும்பத்துக்குள்ளதான் நுழையிறேன்னு நினைச்சேன். ஆனா இந்த குடும்பத்துக்குள்ள வந்த பிறகுதான் தெரியுது, அங்கு வண்டு இருக்குது, நண்டு இருக்குது, பூச்சி இருக்குது, புழு இருக்குது. ஐயோ, எல்லாமே அருவருப்பா இருக்குது. ஆனா எல்லாத்தையும் நான் மிதிக்க முடியல, எல்லாத்தையும் மருந்து போட்டு கொல்ல முடியல. எல்லாத்த விட இந்த குடும்பத்தை விட்டு என்னால தப்பி ஓட முடியல. இவ்வளவு வண்டும் நண்டும் பூச்சியும் புழுக்களுமா இருக்காங்களே, தெரியாம வந்து நுழைஞ்சிட்டேனே. ஓ சோத்திரம், இங்க இருந்து எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா? இதுல இருந்து நான் தப்பி ஓட முடியாதா? அவங்க எல்லாம் ஓடணும்னு எனக்கு தேவையில்லை, நான் ஓடுறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சா போதும். ஆண்டவரே அப்படி ஒரு வழியை தரவும் சொல்லி உங்க குடும்பத்துல அனுதினமும் நீங்க பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கிற, அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து அங்கலாய்த்துதான் இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி, கர்த்தர் நல்லவன் எப்படி நாட்டுவார் தெரியுமா? ரொம்ப பார்ப்பா, ரொம்ப மைனூட்டா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. அந்த எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 24:6. அவர்களுக்கு நன்மையுண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி, அவர்களை திரும்பி வர பண்ணி. யார் உங்களை தண்ணியில கை கழுவுற மாதிரி கழுவிட்டு போனாங்களோ, செத்தாலும் உன் வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன், நான் செத்தாலும் நீ மாலை கூட போடக்கூடாது, இத்தோட அருந்து போச்சு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இப்படி அக்கினி நெருப்பு போல வார்த்தையை கொட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் ஜனமே, உங்களை நான் நாட்ட விரும்புறேன். எப்படின்னா, இனி உங்களை பிடுங்காத அளவுக்கு நாட்ட விரும்புறேன். எதை கொண்டு தெரியுமா? யார் உங்களை விட்டு தூசிச்சு, யார் உங்களை அவமதிச்சு அல்லது அவலட்சணப்படுத்திட்டு போனாங்களோ, இந்த எரேமியா 24:6 படி அவர்களே திரும்பி வருவார்கள். அவங்க வரும்போது அவங்களுடைய முகநாடி காயினை போல வேறுபட்டிருக்கும். அது ஆபேலை போல இருக்காது, காயினை போல மாறுபட்டிருக்கும்.
அவங்க திரும்பி வரும்போது உங்களுடைய புருஷன் என்ற முறையிலோ, உங்களுடைய மருமகன் என்ற முறையிலோ, உங்களுடைய சொந்தம் என்கிற முறையில வரமாட்டாங்க. அவங்க உள்ள வரும்போதே கர்த்தர் அவர்களை திருப்பி கொண்டு வரும் வெட்கத்தோடு வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் உங்களுடைய புருஷன், நான் உங்களுடைய மருமகன், நான் உங்களுடைய மகன், நான் உங்களுடைய பொண்ணு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னை தயவு செய்து உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா வச்சுக்கும், என்னை தயவு செய்து உங்களை ஒரு வேலைக்காரியா வச்சுக்கும், அப்படிதான் சொல்ல போறாங்க. ஏன்னாக்கா பைபிள்ல கர்த்தரால் திருப்பி கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கான். அந்த கர்த்தரால் திருப்பி கொண்டு வரப்பட்ட மனுஷன் சொன்ன வார்த்தை இதுதான், உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல இளைய குமாரனை கொடுத்து அவன் வந்து சொல்றான் பாருங்க, ஒரு வேலைக்காரர்கள் ஒருவனாக. இதுதாங்க நடக்கும். அவங்க பண்ணின வீராப்பையும் அவங்களுடைய ஆக்ரோஷத்தையும் அவங்க பேசின பேச்சுக்களையும் தயவு செய்து திரும்ப திரும்ப நீங்க நினைக்காதீங்க. எனக்கு ஒரு சில விசுவாச ஜனங்கள் என்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இந்த சபைக்கு போனாங்க பாஸ், நான் உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல, நான் அந்த வீட்டுல நுழையறதுக்கும் என் பிள்ளைய நுழைய வைக்கிறது ஒரே காரணம், அவங்க இந்த சபைக்கு போனாங்க. அந்த சபை பேரை சொன்னாலே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அது நல்ல சபை, அது பெரிய சபை, அந்த ஊழியக்கார வெட்டு 1 துண்டு 2 பேசுவாரு, அந்த ஜனங்கள் அப்படி இருப்பாங்க, அங்க பயங்கர கண்டிஷன் இருக்கும். அதை நம்பிதான் இங்கன்னா நல்லா இருக்கும் நினைச்ச பாஸ்டர். இந்த சபை இப்படின்னு யோசிச்ச பாஸ்டர். ஆனா அங்கதான் நாங்க தப்பு பண்ணிட்டோம் தெரியாம. ஆனா அவங்க அந்த சபையா இருந்தாலும் அந்த சபைக்குரிய ஜீவியம் இல்லாத இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு எங்க வாழ்க்கை செத்து செத்து பிழைக்கிறோம்னு உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகனே, உங்களை நான் நாட்ட வேண்டிய நாள் வந்து விட்டது. 2வது உயரமான பர்வதத்துல கொண்டு போய் நாட்ட வேண்டிய நாள் வந்து விட்டது. 3வதாக நிறைய பேருக்கு நன்மை செய்யக்கூடிய மகனாக மகளாக உங்களை நாட்ட வேண்டி வந்துருச்சு. 4வதாக உங்களை பிடுங்க முடியாத அளவுக்கு உறுதியா நான் நாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. 5வதாக உங்களை பகைத்தவர்கள், விட்டவர்கள், விலகினவர்கள், ஓடினவர்கள், தூசித்தவர்கள், பழிவாங்கினவர்கள், பறித்தவர்கள், சொத்தை பிடுங்கி கொண்டவர்கள் எல்லாரையும் யாரெல்லாம் கர்த்தர் திருப்பி கொண்டு வரணுமோ அவங்களை கர்த்தர் திருப்பி கொண்டு வந்து அவங்க உங்கள்கிட்ட நான் உனக்கு வேலைக்காரனா மட்டும் இருந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை ராஜாவாகவும் அவர்களை வேலைக்காரனாகவும் கர்த்தர் மாற்ற போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. இது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பிறக்கிற வெளிப்பாடு. நீங்க பட்டயத்தோடும் ஈட்டியோடும் யுத்தம் பண்ண வேண்டாம் பிரதர். உங்களுக்கு தேவை யுத்த கலசம். நீங்க யுத்தம் பண்ணணும். அந்த யுத்தம் பண்ணுவதற்கு 2 ஆயுதம் உங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்காரு. அந்த ஆயுதத்தை தான் நீங்க வச்சு யுத்தம் பண்ணணும். 1 பொறுமை என்கிற ஆயுதம், 2வது சகிப்புத்தன்மை என்கிற ஆயுதம். பொறுமை வேறு, சகிப்பு வேறு. பொறுமை என்பது காத்திருப்பது. இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கும். இந்த வாரம் நடக்கல, அடுத்த வாரம் வரும். அவர் சொன்னது இந்த மாசம் வர முடியாம போயிடுச்சு, அடுத்த மாசம் கொண்டு வந்துடுவார். அப்ப கொஞ்சம் அப்படியே காத்திருப்பது, அதுக்கு பேர்தான் பொறுமை. ஆனா சகிப்புத்தன்மை அப்படி இல்லை. உங்களை முகத்துக்கு முகம் எதிர்த்து பேசுவாங்க, வயதை கூட மதிக்காம கேவலப்படுத்துவாங்க. உங்கள்கிட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, நீங்க ஒரு தேவனுடைய குமாரத்தை ஒரு குமாரன் என்பதை தெரிஞ்சிருந்தாலும் கூட நீங்க தேவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாததை போல அவர்கள் அவ்வளவு பயங்கரமான எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் போன்ற வார்த்தையை பேசுவாங்க. பைபிள்ல கெட்ட வார்த்தை பேசுனதும் அப்புறம் ரொம்ப பேசுனது ஒரு மனுஷன் சொன்னாக்கா சீமேயி தான். இந்த சீமேயி பேசுன பேச்சு இருக்கு பாருங்க, தாவீதை பார்த்து சொல்றான், நாய்
இரண்டாவது சொல்றான் வேசியின் மகனை. மூன்றாவதாக ஓடிப்போ ஓடிப்போ. இப்படி அப்புறம் பேலியாளின் மகனை என்னென்னமோ சொல்றான். அவன் வாயில யாருக்குமே தெரியாததெல்லாம் சீமை சொல்றான். அங்கதான் நான் கத்துக்கிட்ட சத்தியத்தை. இவைகளுக்கு மத்தியில அந்த தாவீது எப்படி இருந்தார்னா சகித்தார். பொறுமையா இருக்கிறதில்ல, பொறுமைய மகனாகிய அப்சலோம்கிட்ட காட்டினார். சகிப்ப வேலைக்காரனாகிய சீமையிட்ட காட்டினார். மகனாகிய அப்சலோம் ராஜ்யத்தையே பிடுங்கிக்கிட்டான். சரி போனா போட்டும், என்னைக்கா வந்தா வரட்டும், பொறுமையா இருந்தார். அந்த சகிப்புத்தன்மைய எதிராளி கிட்டையும் விரோதி கிட்டையும் பகையாளிக்கு சகிப்புத்தன்மையை காட்டினார். அந்த பொறுமையும் சகிப்பும் தாங்க எரேமியா 24:6 சொல்கிறபடி அந்த தாவீதை திரும்பி கொண்டு வந்து அவருக்கு நன்மை வர வைத்து மீண்டும் ராஜாவான பதவி கிடைச்சி சாகும்போது ராஜாவாகவே மறைத்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பிடுங்க முடியாத அளவுக்கு நாட்ட போகிறேன். அதற்கு உங்களுக்கு தேவை, நீங்க யுத்தம் பண்ணணும். அந்த யுத்தம் எதை வச்சு பண்ணணும்? ஒண்ணு பொறுமையினால பண்ணுங்க, ரெண்டாவது சகிப்பு தன்மையினால பண்ணுங்க. பொறுமையோடு பண்ணும்போது உங்க சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க. சகிப்புத்தன்மையோடு யுத்தம் பண்ணும்போது தேவனுக்கே சாட்சியா மாறிடுவீங்க. இதுதாங்க இந்த ரகசியம். ஆனா இன்னைக்கு தேவ ஜனங்களுக்குள் ஊழியக்காரர்களுக்குள் சுதந்திரம் அந்த பொறுமையும் இல்ல சகிப்பும் இல்ல. கடைசியா ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், என் ஆவியில உணர்த்தப்படுறது. விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு நினைக்கிறேன், விழுப்புரம் மாவட்டமா அதுக்கு இன்னொரு மாவட்டமோ தெரியல. நம்முடைய தேவ ஜனங்கள் கரம் கொடுக்கும் ஊழியத்துக்கு சர்வே எடுப்பதற்காக நான் அனுப்பியிருந்தேன் அவங்கள. அவங்க ஒரு 4-5 பேர் சர்வேக்கு போயிருந்தாங்க. அப்போ அங்க லோக்கல்ல ஒரு ஊழியக்கார், இவங்க போய் பார்த்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போன கூடாரம், கிழிஞ்சு போன கொட்டாயி, படுக்க இடமில்லாத குடிசைகள், அப்புறம் தெருவுல சாக்கடை ஓடிட்டு இருக்கிற அந்த தெரு, இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு பார்த்து அவங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ லோக்கல்ல ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு ஊழியக்காரரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு, இவரு தான் மாசந்தோறும் இல்லாட்டி அடிக்கடி வெளிநாட்டு பணம் வாங்கி இங்க இருக்க நிறைய பேருக்கு உதவி செய்யறாரு, நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவர்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணினா கான்டாக்ட்ல கிடைக்கும், அந்த ஜனங்களுடைய பேர் லிஸ்ட் கிடைக்கும், எங்க ஜெபம் நடத்தும் கிடைக்கும் சொல்லி எல்லாமே சொல்லிருக்கும். உடனே நம்ம ஊழியத்தை சார்ந்த தேவ பிள்ளைகள் அன்பா அவரை போய் தேடி பார்த்து அந்த ஊழியக்காட்ட அன்பா பேசி எல்லாம் பண்ணி அவரையும் கூட்டிட்டு எல்லா சர்வே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இவங்க வந்தாச்சு. வந்துட்டு அங்கிருந்து நமக்கு ரிப்போர்ட் வரணும். என்ன ரிப்போர்ட் வரணும், இந்த ஏரியா பார்த்தாங்க, ஆம்பளைங்க எத்தனை பேரு, பெண்கள் இத்தனை பேரு, பிள்ளைங்க எத்தனை பேரு, அப்புறம் இந்த இடத்துல ஜெபம் நடத்தணும், இவ்வளவு பேருக்கு சாப்பாடு வேணும், தார்பாய் இத்தனை வேணும், செருப்பு இத்தனை வேணும், இப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு வேணும். இருந்தாதான் நம்ம திங்ஸ் வாங்கிட்டு போக முடியும். இப்ப அவங்க அனுப்பவே இல்லை. உடனே நம்ம ஊழியத்தில் இருக்கிற தேவப்பிள்ளை என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்கிற அந்த கூட்டு போய் பார்த்தா பாருங்க, வெளிநாட்டில் பணம் வாங்கி செய்யற அவருடைய அசிஸ்டன்ட் ஒரு ஊழியக்கார், அவருக்கு போன் பண்ணி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்தோம், உங்க பாஸ்டர் கூட்டு போய் எல்லாம் பார்த்தோம், அவர் எல்லாம் செய்யறாரு, ஆனா கான்டாக்டே பண்ணல, போன் பண்ணா எடுக்கல, கொஞ்சம் நீங்க கேட்டு சொல்லுங்க, நாள் நெருங்கிட்டு இருக்கு, எங்களுக்கு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி பண்ணிருக்காங்க. 1க்கு 2 முறை பண்ணிருக்கோம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, இந்த செய்தி அந்த பெரிய ஊழியக்காரருக்கு போயிருக்கு. அவரு என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாம நம்ம ஊழியத்தில் இருக்கிற அந்த கண்காணியா இருக்க தேவப்பிள்ளையை கூப்பிட்டு பயங்கரமா பேசிட்டார். நீங்க திருடர்கள், இங்க வந்து எங்க ஆத்துமாவை திருட பார்த்திருக்கீங்க, இங்க இருக்கிற அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க, உங்களை யார் போன் பண்ண சொன்னது, நீங்க நேரா எனக்குள்ள போன் பண்ணணும், அவன் அசிஸ்டன்ட்டுக்கு ஏன் கூப்பிட்டீங்க, அவனை மயக்கி கூப்பிட்டு போய் பாக்குறீங்களா, இப்படிதான் நீங்க தமிழ்நாடு முழுக்க பண்றீங்களா, உங்க தலைமை சரி கிடையாது, உங்க தலைமை போதகர் அப்படி இருந்தது, நீங்க எப்படி பயங்கரமா பேசிட்டோம்.
ஆனா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நான் இந்த இடத்துலதான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை சார்ந்த அந்த கண்காணி, அந்த சர்வேல இருக்கிற தேவ பிள்ளைகள் இவ்வளவு கேவலமா பச்சை பச்சையா பேசி இருந்தும் நம்ம தேவ பிள்ளைகள் மாறுத்தார ஒரு வார்த்தை பேசல, ஒரு பதில் பேசல. கடைசி அவங்க என்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கும்போது அழுதுகிட்டே சொன்னாங்க, அவர் பேசுனது, போன் பண்ணது, திட்டினது, சொன்னது எதுவுமே எங்களுக்கு கவலை இல்லப்பா. இத்தனை இவ்வளவு மாவட்டங்களும் இங்கதான் நடந்திருக்கு, எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா எங்க ஒன்னே ஒண்ணு கவலை, உங்க தலைமை சரி கிடையாது, உங்க தலைமை போதகர் அப்படி பண்ணிருக்க, அதனாலதான் நீ இப்படி பண்றேன்னு சொல்லி உங்களை சொன்னாங்களே, அதை எங்களால் சகிக்கவே முடியல. உங்களை மட்டும் சொல்லியிருக்க கூடாது, அதனால அதுதான் எங்க இருதயத்தை அம்பா பழந்துருச்சு. ஆனாலும் நீங்க சொல்லிக் கொடுத்தபடி நாங்க எதுவுமே பேசல, அப்படியே வந்துட்டோம். நான் அன்னைக்கு கர்த்தருக்கு எத்தனையோ நன்றி சொன்னேன். அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நம்ம ஊழியத்திற்கு பிள்ளைகளுக்கு கோபம், ஆக்ரோஷம் இல்ல பொறுமை இல்லாம, சகிப்பு இல்லாம இருந்தா பெரிய சண்டை வந்துடும், தாறுமாறான சம்பவம் நடந்திருக்கும், அல்லது கை கலப்பு நடந்திருக்கும், பயங்கர போலீஸ் கேஸ் ஆயிருக்கும். ஆனா இங்க பாருங்க, அந்த நாட்டப்பட்டவர்கள் இவர்கள், இயேசுவினால் நாட்டப்பட்டவர்கள், இயேசுவின் வல்லமையில் நாட்டப்பட்டவர்கள், பிடுங்க முடியாத அளவுக்கு நாட்டப்பட்டவர்கள். அவர்களுக்கு பொறுமைக்கு ஒரு சோதனை வந்தது, அவர்களுடைய சகிப்புக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த பொறுமையை அன்னைக்கு விளங்க காட்டினார், அந்த சகிப்பு தன்மையை அன்னைக்கு நிரூபித்தார்கள். அதுக்கப்புறம் சில சொல்றாங்க, நீங்க போன் பண்ணி கேளுங்க. நானும் சொல்லிட்டேன், நம்ம ஏன் கேட்கணும்? நம்ம கர்த்தர் ஊழியத்தை செய்யறது மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கோம், கர்த்தர் பார்த்துக்கிறார். இல்ல பாஸ்டர் உங்களை பேசிட்டு கூட நீங்க அதை கேளுங்க, வேண்டவே வேண்டாம். நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், அரங்கொடுக்கு ஊழியத்தை நாங்க போய் மூட்டை மூட்டையும் அள்ளி குட்டுறோம், அப்படியே வண்டியில கொண்டு போய் நிறைய பேருக்கு தான தர்மத்தை அப்படியே தள்ளிட்டு வர செஞ்சுட்டு வரோம் இல்லைங்க. நம்ம ஜனங்கள் இவ்வளவு கேவலத்துக்கும், இவ்வளவு அவலத்தனத்துக்கும், மிகப்பெரிய அவமானங்களுக்கும், நீடிய தூக்கம் இல்லாதது, நல்ல சாப்பாடு இல்லாதது, சைக்கிள்லையும் கார்லையும் பைக்கிலையும் மலையிலையும் ஓடி அப்படிதான் செய்யறாங்க. கடைசியை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில மற்றவர்கள் சத்துருவோ விரோதியோ யாரும் உங்களை பிடுங்க முடியாத அளவுக்கு நீங்க நாட்டப்படணும்னாக்கா ஆண்டவர் சொல்றது நான் சொல்லி கொடுக்கிறேன். ஒன்று, பொறுமையாயர். இரண்டாவது, சகிக்க பழகுங்க. அந்த பொறுமையும் அந்த சகிப்பும் தான் உங்களை நன்மை செய்ய வைக்கும், உங்களை உறுதியாக நிற்க வைக்கும். அந்த பொறுமை இழந்துட்டீங்க, சகிப்புத்தன்மை இழந்துட்டீங்கன்னா அபிஷேகத்தை இழந்துட்டீங்க, சத்தியத்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 22, 23 படி நான் உங்களை நாட்டுவேன், திரும்பி வர பண்ணி நாட்டுவேன், நன்மை செய்கிறவர்களாய் நாட்டுவேன், உயரமான பர்வதத்திலே நாட்டுவேன். கர்த்தர் நல்லவன், இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ಅಂಗಲ್ಲ ಬಹುದೊಡ್ಡ ಗತಿನಿಕ ತೂರ್ರ ಬಲಾಗಡ್ಡ ಗಾತಿನಿ ಯಾಕಡ್ಡ கந்தன கத்துற பலபலத்திய. எல்லாரும் வாய்களை திறங்க, ஜபத்தை முடிக்கிறதுல கவனமா இருக்காதீங்க. ஓ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை நாட்ட வேண்டும், என் மகனை நாட்ட வேண்டும், என் மகளை நாட்ட வேண்டும், என் குடும்பத்தை நாட்ட வேண்டும், உயரமான பர்வதத்திலே நாட்ட வேண்டும், அசைக்க முடியாத இடத்துல
நாட்ட வேண்டும். ஆண்டவரை பிடுங்க முடியாத அளவுக்கு நாட்ட வேண்டும். நன்மை செய்கிறவர்களாய் நாட்ட வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையினால் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க, பொறுமையை தாங்க, சகிப்பு தன்மையை தாங்க, பொறுமையை தாங்க, சகிப்பு தன்மையை தாங்க. ஆண்டவரே, அந்த கிருபையை நாட்டும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்து ராத்திரி நேரம் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தின் மூலமாக இருதயத்தின் வாஞ்சைகளையும் கர்த்தருடைய வசனங்களையும் அவருடைய ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு உதவி செய்யும். எசேக்கியேல் 17 அதிகாரம் 22, 23 நாட்டுவேன் என்று சொன்னீரையா, உயரமான பர்வதத்திலே நாட்டுவேன் என்று சொன்னீரையா. அசைந்து கொண்டிருக்கிறேன், ஆடிக்கொண்டிருக்கிறேன், தடுமாறி கொண்டிருக்கிறேன், தள்ளாடி கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளை பிடுங்கி அந்த உயரமான பர்வதத்திலே நாட்டு, ஒருவரும் பிடுங்க முடியாத அளவுக்கு உடைய ஜனங்களை நன்றாய் நாட்டிவிடும். இவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் நாட்டப்படும். விசேஷமாய் தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக, ஐயோ தெரியாமல் என் வாழ்க்கையோட சிக்கல் வந்துருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு செய்தி நேரத்தில் கலங்கி போய் யார் யார் செபித்தார்களோ அவர்களுக்கும் உடைய கிருபையை கட்டவிட, இன்னும் பொறுமையை தான், இன்னும் சகிப்பு தன்மையை தான். ஆண்டவரை இழந்த சீயோனை மீண்டும் பெற, ஓ இழந்த எருசலேமின் வாழ்வை திரும்ப பெற, மீண்டும் இவர்கள் ஜீவியம், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அருமையான மலைகளைப் போல உயர்ந்திருக்கட்டும், லீபனோனை போல வெண்மலையாக பிரகாசிக்கட்டுங்க தாவே. லீபனோனின் மகிமை இவர்களை மூடட்டும். நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். இரவில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அயர்ந்த நித்திரை தாரும், கன நித்திரை தாரும். எல்லா கெட்ட சொப்பனங்களுக்கும் தகாத சிந்தனைகளுக்கு விலக்கி காலை அதிகாலை இருட்டோட போராட்ட ஜபத்தில் கலந்து கொண்டு கிருபையின் அபிஷேகத்தை, வசனத்தின் விளக்கங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.